நீ வாழும் இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்குது. உனக்கு எல்லா வாய்ப்புகளுமே தாராளமாக தருது. இதில் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் அடைய வேண்டிய இடமும் பதவியும் சரியான நேரத்தில் வந்து சேரும் முயற்சி செய்பவர்களுக்கு மட்டும். எனவே நோக்கம் எது என்பதை முதலில் நீ தீர்மானிச்சுக்கோ. அதுவே இலக்கு என்பதை நீ உறுதி செஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்று யோசித்து நேரத்தை மட்டும் வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. உன் இலக்கை நோக்கி அடி எடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும். நிச்சயமாக நோக்கத்தை நீ அடைந்தே தீருவாய். அதை யாராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது. முள் குத்தினாலே கத்தும் நீ டாக்டர் ஊசி போடும்போது மட்டும் தாங்கிக்கிடுவாய். வழி என்னமோ ஒன்றுதான். அதனால் உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசிதான் தங்கமே. வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போன்றுதான். அந்த பயணத்தில் உனக்கு துணை நிற்பது இந்த சாயினுடைய கருணைதான். என்னுடைய நாமத்தை நினைத்தால் எத்தனை சிரமம் வந்தாலும் உன் மனம் அமைதி பெறும் தங்கமே. இப்போது எங்கே நீ நிற்கிறாய் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போகப் போகிறாய் என்பதுதான் முக்கியம். உன் எதிர்காலத்திற்காக தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். வாழ்க்கையில் அதிசயங்கள் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் உனக்கான அதிசயம் உன் முயற்சியால் உருவாகும். உன் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பி நீதான். எல்லா மனிதர்களுமே தவறு செய்பவர்கள்தான். தப்பு செய்தவர்கள் சிறந்தவர்கள் எல்லோரும் மன்னிப்பு தேடுபவர்கள்தான். மற்றவங்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொள்கிறாய் என்று. பிறந்த பிறகு நல்ல முகம் வாங்குவது உன் கையில் இல்லை. ஆனால் இறப்பதற்குள் நல்ல பெயர் வாங்குவது உன் கையில் தான் இருக்கு. யார் கண்ணீரையும் நீ துடைக்க வேண்டாம். யார் கண்ணீருக்கும் நீ காரணமில்லாமல் இரு. அது போதும் தங்கமே. ஓம் சாயிராம்.